தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பில் மாவீரர் தின பொதுக்கூட்டம். தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பில் மாவீரர் தின பொதுக்கூட்டம் சென்னை கீழ் அயனம்பாக்கம் மூவர் சிலை அருகில் கட்சியின் பொதுச் செயலாளர் க. அதியமான் தலைமையில் நடைபெற்றது. அயனம்பாக்கம் சுகுமார் வரவேற்புரையாற்றினார். தமிழினத்திற்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி ஒளி அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தலைவன் வரலாறு மீதும் உறுதி விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழோம் வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை தட்டி எழுப்புவோம் தமிழர் வரலாற்றை உறுதி. உலகில் யாரும் எதிர்பார்க்க கூட இல்லை. அப்படி ஒரு கட்டமைப்பு அவர்களிடத்தில் இருந்தது. அந்த கட்டமைப்பானது தங்களுக்கான உரிமைகளை, தங்களுக்கான மொழி உரிமைகளை, தங்களுக்கான நில உரிமைகளை அனைத்தையும் பெறுவதற்காக சிங்களத்தை எதிர்த்து போரிட்டு தொடர்ச்சியாக தங்களுடைய நிலங்களை சிங்களவர்களிடமிருந்து மீட்டு நிழல் அரசாக தமிழீழ அரசு என்று ஒன்று உருவாக்கி உலக தமிழர்களுக்கு அடையாளம் கொடுத்தார்கள். திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஒன்றிய அயப்பாக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அயப்பாக்கம் ஊராட்சியை சென்னை மாநகராட்சியோடு இணைக்க வலியுறுத்தி மாபெரும் கையெழுத்து இயக்க தொடக்க விழா அயப்பாக்கத்தில் அரசு பள்ளி அருகில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஒன்றிய அயப்பாக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அயப்பாக்கம் ஊராட்சியை சென்னை மாநகராட்சியோடு இணைக்கவும், கட்டி முடிக்கப்பட்ட காவல் நிலையத்தை உடனே திறக்கவும், ஆரம்ப சுகாதார வளர்ச்சி அடையணும், இந்த மக்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமா நமக்கு இருக்கு. இந்த ரெண்டு கட்சியை விட்டுட்டு மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்று சேருவோம். ஒன்று சேர்ந்து மக்கள் பொது பணியில இறங்கி நம்ம வேலை செய்வோம். வேலை செய்து அதனுடைய பலனை அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் வாங்கன்னு சொல்றேன். அது சென்னை மாநகராட்சியில் இணைந்துள்ள மதுரவாயில் தொகுதியில் 3 ஊராட்சிகள் விடுபட்டு இருக்கு. அடையாளம்பட்டு, வானகரம்,
மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் நாம் தமிழர் கட்சி மற்றும் அரிமா சங்கம் சார்பில் குருதி கொடை நிகழ்ச்சி சென்னை வில்லிவாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் நாம் தமிழர் கட்சி மற்றும் அரிமா சங்க சார்பில் குருதி கொடை நிகழ்ச்சி சென்னை வில்லிவாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ் முழக்கம் சாகுல் அமித், மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தென்னரசு, மாவட்ட செயலாளர் ராஜன் முருகன், ரா மகேந்திரன், வே சுகுமாரன், மார்டின், ஊபேசு, முகிலன், தமிழரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குருதி தானம் அளித்தனர். கூப்பிடுறாங்க. ஓ 300 ml கொடுத்தா 300 ml கொடுக்குறேன். என்னண்ணா இது 300 ml தானே? ஸ்ரீனிவாசன் தேசிய தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு அம்பத்தூர் ஒரகடத்தில் ஒருநாள் எழுவர் கால்பந்து போட்டி சென்னை அம்பத்தூர் அருகே உள்ள ஒரகடத்தில் உள்ள அம்பேத்கர் விளையாட்டு அரங்கில் நடத்தப்பட்டது. இதில் 15க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றது. தாமஸ் நினைவு கால்பந்து குழு முதல் பரிசை பெற்றது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் விளையாட்டு வீரர்களுக்கு கை குலுக்கி போட்டியை துவக்கி வைத்தார். அங்கு மறைந்த மாவீரர்களுக்கு ஒலி அஞ்சலியும் மலர் அஞ்சலியும் செலுத்தினர். அதன் பின் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு சீமான் சிறப்புரையாற்றினார். அவர் பேசும்போது, இங்கு விளையாடும் ஒவ்வொரு தம்பிகளும் கால்பந்து விளையாடும் போது பந்துகளை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி. அம்பத்தூர் அருகே உள்ள அத்திப்பட்டு கலைவாணர் நகர் பகுதிகளுக்கு கடந்த 20 வருடங்களாக பேருந்து இயக்கப்படாததை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில்
மாட்டு வண்டி இயக்கியும் அதில் பயணம் செய்தும் நூதன போராட்டம் நடத்தினர். அம்பத்தூர் அருகே உள்ள அத்திப்பட்டு, கலைவாணர் நகர் பகுதிகளுக்கு கடந்த 20 வருடங்களாக பேருந்துகள் இயக்கப்படாததை கண்டித்து இந்திய ஜனநாயக பொன்னுசாமி, வாலிபர் சங்க மாநில நிர்வாகிகள் மா. குமார்,